ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தானியேல் 3 அதிகாரம் 17 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இது ஒரு கன்ஃபர்ம்டு கன்ஃபெஷன். தானியேல் என்ற ஒரு வாலிப வயது மகன் சிறைப்பிடித்து போகப்படும் பொழுது, எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு இக்கட்டு வரும்பொழுது இவ்வளவு ஒரு தைரியமாய் சொல்லுகின்றார். காரணம், அவர் கர்த்தரை 3 வேளை தவறாமல் தொழுகின்ற ஒரு வாலிப மகனாய் வாழ்ந்து வந்தவர். அவருடைய ஆராதனை அவ்வளவு டிசிப்ளினரி வேயாக இருந்தது. 2வது, உண்மையாய் கர்த்தரை தொழுது கொண்டார். அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு உண்மையான ஒரு உறவை வைத்து கொண்டிருந்தார். 3வது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்த ஒரு மனிதன். என்னதான் தொழில்கள் இருந்தாலும், அவருக்கு அறிவாளியாய் ஞானத்தில் தேறினவனாய் இருந்தாலும் அதையெல்லாம் பெருமிதமாய் நினைக்காமல் கர்த்தருக்கு முதலிடம் அவர் வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது, அவருக்கு இக்கட்டு நேரம் வரும்பொழுது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்பதை அவர் பகிரங்கமாய் விசுவாசமாய் நம்பிக்கையோடு சொன்னது நிமித்தம் கர்த்தர் அவரை அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தி வைத்து வரும் காரியங்களையும் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருக்கிற தேவன் இன்று நீங்கள் ஆராதிக்கிற தேவனை எப்படி ஆராதிக்கிறீர்கள்? When you have a disciplinary way of worshiping the Lord, surely God will protect you. அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாய் உங்களோடு இருக்கின்றார். அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் அதிலிருந்து தப்புவித்து உங்களை மேன்மையும் உயர்வையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளுகின்ற மகனாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கின்றார். விசுவாசிப்போம், இந்த தேவனை ஆராதிப்போம். இந்த தேவன் வல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. God bless you.